Welcome to my channel, my subscriber. Thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for student, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hour. Work at your just share and publish content. Simple tasks. No selling. No referral. Have a Facebook, Instagram, YouTube channel. You are already eligible. Name and qualification 9994104160. Tamil based company SBO Digital Marketing 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. யூடியூப் சம்பிரதாயம். நாம் பார்க்க போகிறது நவீன வாழ்க்கையில் சங்கீதத்தை விட சப்தமே அதிகமாக இருக்கிறது. இந்த விஞ்ஞான யுகத்தின் வேகத்துக்கு ஏற்ப நாம் ஈடு கொடுக்க வேண்டியுள்ளது. வாங்க பார்க்கலாம். மனித வாழ்க்கை கிடைப்பது அருமையான வாய்ப்பு. எக்காரணம் கொண்டும் அதை வீணாக்கிவிடக்கூடாது. ஓசையை ஒழுங்குபடுத்தி இனிய சங்கீதமாக வருகிறது. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியமல்ல. வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரசனையிலிருந்து தான் இன்பம் பிறக்கிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ரசனையுடன் உணர்வோடு செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் பரவி இருக்கும் அழகை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கண்ணோட்டமால்தான் உருவாக்குகிறது. உங்களுக்கு அமைந்த எல்லை கோட்டுக்குள் இனிமையான வாழ்க்கையினை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். வாழ்க்கை என்ற இனிய சங்கீதத்தை ரசித்து கேட்க நீங்கள் முடிவு செய்துவிட்டால் அதன் இனிய ரீங்காரம் வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். நவீன வாழ்க்கையில் சங்கீதத்தை விட சப்தமே அதிகமாக இருக்கிறது. விஞ்ஞான யுகத்தில் வேகத்துக்கு ஈடு கொடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு ஏற்பட்டுள்ளது. அதற்காக வாழ்க்கையில் அபஸ்வரங்களை மனிதன் வளர்த்து கொண்டே போக முடியாது. இன்றைக்கு ஆடம்பரம் என கருதப்படுவது நாளைக்கு தேவை என்கிற நிலையினை பெற்றுவிடுகிறது. வாழ்க்கை என்பது சூழ்நிலைகளோடு இணக்கமாக நம்ம இணைத்து கொள்கின்ற ஓர் உபயோகமே. மாறுகின்ற சூழ்நிலைக்கு அனுசரித்து போக வேண்டும். அதே சமயம் நாம் அமைத்து கொண்டுள்ள வாழ்க்கை வரம்புகளை மாற்றிக்கொள்ளவும் கூடாது. வாழ்க்கை அதன் போக்கில் விட்டுவிட முடியாது. சூழ்நிலையை தாங்களுக்கேற்ப வாழ்க்கை நெளிவும் வளைவும் அனுமதிக்கக்கூடாது. ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒரு பரிமாணம் உண்டு. அதை அவரவர்தான் அமைத்து கொள்ள வேண்டும். ஒருவரை போல இன்னொருவர் வாழ முடியாதா? அவ்வாறு வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. சமுதாய அமைப்பில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் இணைக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் தனித்தனி வாழ்க்கைதான். சமுதாயத்தில் நாம் வகிக்கும் பாத்திரமும் நாம் பெறுகின்ற அங்கீகாரமும் நாம் அமைத்து கொள்கின்ற வாழ்க்கையினை பொறுத்தே உருவாகிறது. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என தீர்மானித்து திட்டமிட்டு அமைத்து கொள்கிறீர்களோ அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதற்கு பொதுவான இலக்கணம் இருந்தாலும் ஒவ்வொருவரின் வாழ்க்கைக்கும் தனியான இலக்கணமும் உண்டு. அந்த தனியான இலக்கணம்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையின் தனி தன்மையினை நிர்ணயிக்கிறது. அருமையான வாய்ப்பு. வாழ்க்கையை வீணாக்காதே. மனித வாழ்க்கை கிடைப்பது அருமையான வாய்ப்பு. எக்காரணம் கொண்டும் அதை வீணாக்கிவிடக்கூடாது. ஓசையை ஒழுங்குபடுத்தி இனிய சங்கீதம் வருகிறது. வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது அப்படி ஒன்றும் கஷ்டமான காரியமல்ல. வாழ்க்கையை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ரசனையிலிருந்து தான் இன்பம் பிறக்கிறது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ரசனை உணர்வோடு செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் பரவி இருக்கும் அழகை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கண்ணோட்டம்தான் உருவாக்குகிறது. உங்களுக்கு அமைந்த எல்லைக்கோட்டுக்குள் இனிமையான வாழ்க்கையினை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.